ஹலோ ஆல். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, கோல்டு ப்ரைஸஸ்லாம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 2025 நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இது ஒரு ட்ராப்பா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் கோல்டு ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எந்த வழிகள்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் கோல்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த 2025 நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பேர் கௌஷிக். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் வித் பூமர் அங்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபினான்ஸ் வித் பூமர் அங்கிள் சேனல். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு ஏன் பாப்புலர்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் கோல்டு அப்படிங்கிறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, அது ஒரு எமோஷன். தங்களோட குழந்தைங்களோட கல்யாணத்துக்காக சின்ன வயசுலேருந்தே நகை சேர்த்தி வைக்கிற கான்செப்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது. கோல்டு ஒரு சேஃபான அசட்டாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ நமக்கே ஏதாவது எதிர்பாராத சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது, பணம் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம மைண்டுக்கு முதல் வர விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டை வச்சு கேஷாக மாற்றுறது தான். ஸோ அதே மாதிரி தான் நாடுகளும் அவங்களுக்கு ஏதாவது அன்சர்டைன் சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் போது, அதாவது வாரோ, இன்ஃப்ளேஷன், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஏதாவது நடக்கும்போது அவங்க கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம எல்லாருமே கோல்டை நோக்கி தான் போகிறோம். அந்த மாதிரி டைமில் கோல்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கோல்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதோட ப்ரைஸும் அதிகரிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ஆஸ் ஆஃப் ஜூன் 2025 படி கோல்ட் ப்ரைஸஸ் எல்லாமே ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இந்த ஹைக்குக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நடந்துகிட்ருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், ரஷ்யா உக்ரைன் வார், மிடில் ஈஸ்டில் இன்ஸ்டெபிலிட்டி, நிறைய எக்கனாமிக்ஸ் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. இந்தியா, சைனா மாதிரியான நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிகமாக கோல்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், எக்கனாமிக்ஸ் இன்ஸ்டேபிள் ஆகும்போது எல்லாரும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போவாங்க. அதுதான் கோல்டு. ஸோ இது கோல்டுக்கான டிமாண்டை அதிகப்படுத்துது, அதனால ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் என்ன தான் கோல்டு ப்ரைஸ் உயர்ந்தாலும் இன்னும் கல்யாணம், ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன, வாங்குற குவான்டிட்டி கம்மியாக இருக்க ஒழிய வாங்கிறது குறையவே இல்லை. நெக்ஸ்ட்டு எந்தெந்த வழிகளில் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கோல்டு. இது நம்ம கடைக்கு போய் நேரில் வாங்குகிற செயின், ரிங், பிரேஸ்லெட், நெக்லஸ் இதெல்லாம் தான். ஸோ இந்த ஃபிசிக்கல் கோல்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வீட்டில் வச்சுருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கோல்டுனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறது ஒரு பியூர் 24 கேரட் கோல்டு. இதை நம்ம நேரில் கடைக்கு போய் வாங்குறது இல்லாமல் இதை நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நம்மக்கிட்ட ஃபிசிக்கலாக இருக்காது, சேஃபாக வால்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதோட ஓனர்ஷிப் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பெரிய சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஈவன் ₹1 நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், க்ரோ இந்த மாதிரியான ஆப்ஸில் அப்போ கரண்ட்டில் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கோ அந்த ப்ரைஸ்லேயே நம்ம டிஜிட்டல் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டை நம்ம எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம். இல்லை ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது செயின், ரிங், நெக்லஸ் இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டோட அட்வான்டேஜஸ் பார்த்தா, ஈவன் சின்ன அமௌண்ட்ஸை வச்சு கூட நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். திருட்டு போயிருங்கிற பயம் எதுவுமே இல்லை, எந்தவித லாக்கர் சார்ஜஸும் கிடையாது. 100% லிக்விட். இதை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். ஆனால் இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் 3% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. சில பிளாட்ஃபார்ம்ஸ் 1-3% சர்வீஸ் சார்ஜ் பில் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டு யாருக்கெல்லாம் சூட்டபிள்னு பார்த்தா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிஜிட்டல் கோல்டு ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வேறு ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது என்னோட சஜஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டு ETF. கோல்டு ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு ETFங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தான். ஸோ இது நம்ம கம்பெனிஸோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இங்கே கோல்டோட யூனிட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதாவது 1 கிராம் ஃபிசிக்கல் கோல்டு ₹6000 அப்படின்னு இருந்தால் அதை ஒரு யூனிட் ஆஃப் கோல்டு ETF அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 கிராம் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டு 1 யூனிட் ஆஃப் கோல்டு ETFக்கு சமமானது அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் நம்மளுக்கு தேவை.
ஸோ ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம இந்த கோல்டு இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிப்பான் இந்தியா கோல்டு இடிஎஃப், எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப், ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப், ஆக்சிஸ் கோல்டு இடிஎஃப் இதெல்லாம் இந்தியாவில் சில பாப்புலரான கோல்டு இடிஎஃப்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ யூனிட் ஆஃப் கோல்டு இடிஎஃப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு சமமான ஃபிசிக்கல் கோல்டை வச்சுருப்பாங்க. அதை செபி ரெகுலேஷன் படி சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கோல்டு பியூராக இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் எஸ்ஜிபி, சாவரின் கோல்ட் பாண்ட். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இது ஃபிசிக்கல் கோல்டு வாங்குற மாதிரி இல்லை. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டுக்கு நம்மளுக்கு டிஜிட்டலாக சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் அந்த கோல்டுக்கான ஓனர்ஷிப். ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இந்த எஸ்ஜிபியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. இது 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கிரெடிட் ஆயிரும். ஸோ நம்ம கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்குது. ஜீரோதா, க்ரோ, பேடிஎம் மணி இது மூலியமா ஆன்லைன்லேயோ இல்லை டைரெக்டாக பேங்க் மூலியமா கூடவோ நம்ம இந்த எஸ்ஜிபிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1 கிராம் கோல்டில் இருந்து மேக்ஸிமமாக எவ்வளோ வேணாலும் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாண்ட் 8 வருஷத்தில் மெச்சூர் ஆயிரும். வேணும்னா நம்ம 5 வருஷத்தில் கூட எக்ஸிட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அதனால இது 100% சேஃப். அது மட்டும் இல்லாமல் கோல்டு ப்ரைஸ் கூடவே அதுக்கான 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த எஸ்ஜிபிஸை நம்ம நினச்ச டைமுக்குலாம் வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த பாண்ட் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ லாங் டேர்மாக என்னோட வெல்த்தை சேஃபாக பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சேஃபான ஆப்ஷன். ஸோ டிஜிட்டல் கோல்டு, இடிஎஃப், எஸ்ஜிபி இதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான டெடிகேட்டட் வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ இருந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசிக் சேவிங்ஸ் கையில் இருக்கணும். அது கூடவே எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். மினிமம் 6 மாதத்துக்கான இன்கம் உங்கள் கையில் எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி உங்கள் மணியை ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை எஃப்டின்னு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் இன்கமில் 10 to 15% நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹை ரிட்டர்ன்ஸை எதிர்பார்த்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்டெபிலிட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு உங்களை ரிச் ஆக்காது, ஆனால் உங்களை சேஃபாக பார்த்துக்கும். ஸோ இப்போ அந்த முக்கியமான கொஸ்டினை பார்ப்போம். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஒரு பெரிய எஸ். யாருக்கெல்லாம் பார்த்தா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கோல்டை திங்க் பண்ணலாம். அதாவது ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை எஃப்டின்னு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். அதையும் நீங்கள் எஸ்ஜிபி, கோல்டு இடிஎஃப் அப்படின்னு ஸ்மார்ட்டான வேலை இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு பெரிய நோ. யாருக்கெல்லாம் பார்த்தா உங்ககிட்ட சேவிங்ஸ் இல்லை, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லாமல் நான் கோல்டு வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராஜுவலாக கோல்டை பற்றி திங்க் பண்ணுங்கள். அதுதான் ஸ்மார்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் வித் பூமர் அங்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ சஜஷன்ஸோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ.